சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த வீட்டோட மருமகன்னு நான் பேர் எடுக்கலனாலும் உங்களையும் அர்ஜுனையும் பிரிச்சுட்டேங்கிற பழியும் பாவமும் எனக்கு வேண்டாம். சின்ன வயசுல இருந்து நானும் என் அக்காவும் அம்மா அப்பா இல்லாம தான் வளர்ந்தோம். பெத்தவங்க இல்லாத வலியும் வேதனையும் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மேடம். அந்த வேதனையை நான் அர்ஜுனுக்கு கொடுக்க விரும்பல. ஒரு அம்மாவோட அன்போ அரவணைப்போ இல்லாம வளர்ந்தவங்க அடுத்தவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அர்ஜுனுக்கு நீங்க முக்கியம். நான் இந்த வீட்ல இருக்கிறத விட அர்ஜுன் இந்த வீட்ல உங்க கூட இருக்கிறது தான் நியாயம். நான் வரேன் மேடம். மலர், அக்கா, பெரியம்மா, வாங்க போலாம். மலர், எதுவுமே கேட்காதீங்க பெரியம்மா. இது நம்ம வீடு இல்ல, நம்ம போறதுதான் சரி. நீங்க வாங்க. அர்ஜுன், பேக கொடு. ஷூ எடுத்துட்டு போ. அர்ஜுன் கொடு. நீ உள்ள போ. அதான் அவ போயிட்டால, நீ உன் ரூமுக்கு போ. போய் ரெஸ்ட் எடு. நீ வா அர்ஜுன், வா. பொய் வாழ்வா வலியே தீர்வா இல்லவோ வாழ்வில் அர்த்தம் உண்டு. பொய் வாழ்வா வலியே தீர்வா இல்லவோ வாழ்வில் அர்த்தம் உண்டு. மெய் உணரும் முன்பே சோர்வா ஒரு நீ ஒரு நாள் புரியும் என்று. இந்த வெறுமை விடாதா, ஒரு சிறகு விடாதா, சிறு பறவை எழாதா, அது கனவை தொடாதா. இந்த ஏக்கங்கள் எல்லாம் வீணா, மனம் பயணம் செல்லும் எங்கோ, ஓய்வெடுக்கும் நிழல் இன்பம், நிஜம் போராட்டம் மட்டும் தானா. மா கொஞ்சம் சீக்கிரம் வாமா, டைம் ஆகுது, ஏகப்பட்ட வேலை இருக்குமா. அது சரி, என்னமோ சொல்லுவாங்கல்ல, நன்றி உள்ள ஜீவன் உனக்கு வேலையும் இருக்காதா, நிக்கிறதுக்கு நேரமும் இருக்காதான்னு. அது மாதிரி இருக்கு நீ பேசுறது. ஏண்டா
உழைப்பே பார்க்காம பொழுத கழிச்சிட்டு உட்கார்ந்துருக்கிற உனக்கு அப்படி என்னடா வேலை இருக்கு சொல்லு ஆ? அம்மா போதும் நான்லாம் நிறுத்து. அடிக்கிற வெயில்ல உன்னோட பில்டப் எல்லாம் கேட்டுட்டு இருக்க டைம் இல்ல பேசாம வா. பேச விட மாட்டேங்க. ஐ பாரு ஏய் என்னத்தடா பாக்கணும் இப்ப மா பார்வதிமா. ஏய் எப்ப பார்த்தாலும் அது பார்வதியை நினைச்சிட்டு இருக்கறதால எந்த பொண்ணை பார்த்தாலும் உனக்கு பார்வதியாவே தெரியுது பேசாம வாடா. அம்மா ஏ அங்க பாருமா பார்வதி தாமா. எல்லாரும் வராங்களம்மா. ஆமாடா ஏன்டா எல்லாம் ரோட்ல திரிஞ்சிட்டு இருக்குதுங்க. தெரியலம்மா. சரி வா என்னன்னு போய் விசாரிப்போம். வா. பாரு சீ, பேசாம வா. மலரு பாரு அண்ணி என்ன அதுக்குள்ள எல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டீங்க. இல்லம்மா எல்லாரும் தனித்தனியா இருந்தீங்களா இப்ப எல்லாரும் மொத்தமா பாத யாத்திரை போற மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கீங்களா அதான் எங்க போறீங்கன்னு கேட்டேன். என்னாச்சு? என்ன ஆனா உங்களுக்கு என்ன? உங்க வேலையை நீங்க பாத்துட்டு போங்க. ஏய் சும்மா இருடி. எப்ப பாரு வெடுக்கு வெடுக்குன்னு பேசிக்கிட்டு. இந்தடா இந்த பைப் குடுமா. அண்ணி நீங்களாவது சொல்லுங்க அண்ணி என்ன ஆச்சு? அழாதீங்க அண்ணி. ஏன் உங்க யார் முகமே சரியில்லை? ஐ ஐயோ வாவ். அச்சச்சோ இவ்வளவு நடந்துருச்சா நீ? அட பாவத்தை இப்படிலாம் கூட மனுஷங்க இருப்பாங்க. ஆமா சகுந்தலா, அதனாலதான் நாங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். மலர் ஸ்வீட் செய்யறதுக்காக அங்க வர சொன்னாங்கிறதுக்காக இருந்த வாடகை வீட்டையும் விட்டுட்டு வந்துட்டோம். அச்சோ இப்ப எங்க போறது என்ன பண்றதுன்னு திக்கு திசை தெரியாம முழிச்சிட்டு நிக்கிறோம். ஏன் நீ உங்களுக்கெல்லாம் நான் ஒருத்தி உயிரோட இருக்கேங்கிறதே மறந்து போச்சா? இல்ல என்ன ஏதாவது பூகம்பம் சுனாமி இந்த மாதிரி ஏதாவது அடிச்சிட்டு போயிடுச்சுன்னு நினைச்சீங்களா? இவளுகளுக்கு அத்தைன்னு ஒருத்தி நான் இருக்கேன்ல, ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் நான் மட்டும்தான். என்னெல்லாம் தேடி நீங்க வந்திருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க என்னமோ எங்க போறதுன்னு தெரியாம போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? நீ நான் தான் சொன்னேன்ல, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த 2 குழந்தைங்களோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா நீ இதுக்குதான் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா இந்த மாதிரிதான் ஆகும்.